ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி 9th மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டரோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்த உடனே அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட்டில் டைப்ஸ் ஆஃப் நம்பர்னால் என்னென்னு தெரியணும். ஓகே, நம்பர் சிஸ்டம் பார்க்க போகிறோம், அதில் என்னென்ன நம்பர்ஸ் வரப்போகுது, நம்ம என்ன நம்பர்ஸ் 9th வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரியணும். அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா, முதல்ல டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்கலாம். முதல்ல நேச்சுரல் நம்பர். இந்த நேச்சுரல் நம்பரை நம்ம வந்து கரெக்டாக என் அப்படின்னு நினைச்சுவோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணுவோம். இந்த நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1. ஓகே, 1 2 3 அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் வித் 1. 1ல் தான் நினச்சிடும் ஸ்டார்ட் பண்ணணும். டைப் 2. ரெண்டாவது ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் ஸ்டார்ட் வித் 0 0 1 2 3 இப்படியே நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அது போயிட்டே இருக்கும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா இன்டிஜர். இன்டிஜரை இசட் நினச்சிவோம், நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த இன்டிஜரில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர், ஜீரோஸ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மூணும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -2 -1 0 1 and 2 இப்படி என்ன செய்யும், நமக்கு அது போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் நம்பர்ஸை கியூ அப்படின்னு நினச்சிவோம், நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஓகே, ரேஷனல் நம்பர்னா என்ன அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7/8 4/5 ஆர் அதர்வைஸ் 0.165 இப்படி போயிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா அது ரேஷனல் நம்பரில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து சார் நீங்கள் பாயிண்ட்ல வச்ச நம்பர் ரேஷனல் நம்பரில் வருமா? கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை நம்ம கட் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நிச்சயம் நமக்கு அது 0. ஆர் 1. அந்த மாதிரி நம்பர் தான் நிச்சயம், டிஜிட்ஸில் நிச்சயம் பாயிண்ட் வச்சு தான் போகும். ஸோ அதுவும் எழுதுக்கு நமக்கு நேச்சுரல் நம்பர் ரேஷனல் நம்பர் அப்படிங்கிற கேட்டகரி தான் நிச்சயம் நமக்கு வரும். அப்புறம் லாஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, இந்த இர்ரேஷனல் நம்பர்ல என்ன அப்படின்னா ரூட்டுக்குள்ள, நல்லா கவனிச்சுக்கோங்க, ரூட்டுக்குள்ள ஸோ பிரைம் நம்பர் நினைச்சிடும் உள்ள வரணும். இந்த ரூட்டுக்குள்ள பிரைம் நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அது என்னதுதான் இர்ரேஷனல் நம்பர். ஸோ பிரைம் நம்பர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் வாட் இஸ் பிரைம் நம்பர். முதல்ல அதாவது ஃபர்ஸ்ட் டேபிள்லையும் இந்த சேம் டேபிள்லையும் டிவைட் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது பிரைம் நம்பர் நினைச்சுவோம், நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரூட்டுக்குள்ள பிரைம் நம்பர் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் √3 √5 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் என்னது பிரைம் நம்பர். ஸோ ரூட்டுக்குள்ள பிரைம் நம்பர் வருது அப்படின்னா அது என்னது நமக்கு இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. ஓகே, இந்த எல்லா நம்பர்ஸும் சேர்த்து கவனிங்க, இந்த எல்லா நம்பர்ஸும் சேர்த்து நமக்கு ரியல் நம்பர்ஸ் நினைச்சாங்க நமக்கு அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் சிஸ்டத்தை பற்றி தான் இப்போ 9th நினைச்சு போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். மேக்ஸிமம் நம்ம வந்து பார்க்கறது ரேஷனல் நம்பர் வரைக்கும் மேக்ஸிமம் பார்ப்போம். இரேஷனல் நம்பர் 10th தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக நினைச்சு வரப்போகுது. 9th ரேஷனல் நம்பர் வரைக்கும் தெரிஞ்சால் போதும். பட் ஒரே ஒரு கொஸ்டின் ஆன் த நம்பர் லைன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என்ன செய்யும், √5 நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். நம்ம இந்த 9th நம்ம நினைச்சு போகிறோம் சிபிஎஸ்சி 9th மேக்ஸில் நம்ம இந்த டாபிக்ஸ் இந்த கண்டென்ட் தான் நினைச்சு போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.